இங்க வா. நீ காலையில குப்பை வண்டி வரலையா? எனக்கு தெரியலக்கா. எது தெரியலையா? என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பதில் பேசிட்டு இருக்க? மாசமான சம்பளம் வாங்க தெரியுதுல்ல, அப்பப்போ அட்வான்ஸ்னு கேட்க தெரியுதுல்ல, அதென்ன வேலை விஷயத்துல எது கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க? இத கூட கவனிக்காம காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்தேனா, அதனால குப்பை வண்டி வந்துச்சா இல்லையான்னு கவனிக்கலக்கா. இது இது என்ன ஸ்கூலா காலேஜா? படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ற? இங்க நீ வேலைக்கு வந்திருக்க. வேலைக்கு வந்த இடத்துல வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உன்னோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ. படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற மாதிரி. அக்கா தேவையில்லாம பேசாதீங்கக்கா. இனிமேல் நான் வாட்ச்மேன் வேலை மட்டும் தான் பாப்பேன், போதுமா? சொன்ன உடனே ரோசா அப்படியே பொத்திக்கிட்டு வந்துருமே. ஏய், எங்க உன் வாட்ச்மேன் ட்ரெஸ்? நேத்து மழையில நனைஞ்சிச்சுக்கா, அதான் போட்டு வரல. சரி சரி, வந்து இந்த குப்பை எடுத்துட்டு போய் வெளிய இருக்க குப்பை தொட்டியில போடு போ. என்ன பாக்குற? வாட்ச்மேன் வேலைனா எல்லா வேலையும் சேர்த்து தான் பாக்கணும். அதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் தரேன். சும்மா உட்காந்து கேட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு யாராவது 20,000 கொடுப்பாங்களா? அக்கா இந்தாங்கக்கா. இபி பில் கட்ட சொன்ன கட்டிட்டியா? கட்டிட்டேங்கக்கா. அந்த காரை கிளீன் பண்ணிரு, அப்படியே நாயும் குளிப்பாட்டிரு. அதுக்கப்புறம் ஏதாவது வேணா சொல்றேன். அக்கா ஒரு நிமிஷம், நான் நாளையில இருந்து வேலைக்கு வரலக்கா. எது வேலைக்கு வரலையா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவ? நேத்து கூட ஏதோ குடும்ப கஷ்டம், அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குன்னு அட்வான்ஸ் கேட்டுட்டு இருந்த. இப்போ திடீர்னு வேலைக்கு வரலன்னு சொல்ற, என்னாச்சு உனக்கு? நான் குரூப் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்க்கா. இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. உண்மையா சொல்ற? ஆமாங்கக்கா. பாத்தியா, நான் நீ வேலைக்கு சேரும் போதே சொன்னல, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு சேர்ந்தா உன் லைஃபே மாறும்னு. 6 மாசத்துல உன் லைஃப் மாறிடுச்சு பாரு. எல்லாம் எங்க கூட இருக்க ராசிதான். அப்ப நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சதால குரூப் எக்ஸாம்ல பாஸ் ஆகலன்னு சொல்றீங்களாக்கா? படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை மாறும்னு ராப்பாக்களா சாப்பிடாம கஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஆனா நீங்க உங்களுக்கு கீழே இருக்க ஆள் மேல வந்துடக்கூடாதுன்னு என்ன படிக்க விடாம எத்தனை தடவை தடுத்திருக்கீங்க. ஏன்க்கா ஒரு வாட்ச்மேன் பையன் வாட்ச்மேனா தான் ஆகணுமா? படிச்சு பெரிய ஆளாக கூடாதா? அப்படி நாங்க பெரிய ஆளாகுதுல உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? தம்பி, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நடிக்காதீங்கக்கா. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட உங்க கூட நான் இருந்ததால தானே படிச்சு பாஸ் ஆனேன்னு சொன்னீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளவு தடுத்தாலும் எங்களை மாதிரி ஏழைங்க படிச்சா பெரிய ஆளா வந்துருவோம்க்கா. அதான் படிப்புக்கு இருக்க சக்தி.